எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? பரலோகத்தின் ராஜ்யம். ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். என்ன சந்தோஷம்? சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன? இங்க பைபிள் சொல்லுது, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்கு ஒரு சூப்பர் விளக்கம்லாம் இப்ப இந்த பூமியில கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்குது. ஆளாளுக்கு நீ தேவ ராஜ்யத்தின் பிள்ளை, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ எப்படி இருக்க வேண்டும், நீ இந்த கார்ல போக வேண்டும், நீ இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுகளை உடுத்த வேண்டும், நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. நல்லா கவனிச்சுங்க, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தான் பரலோகத்தில் போக முடியும்னு பைபிள் சொல்லியிருக்க ஒழிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து போக முடியாது. அப்படி பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? கவனமாக இருங்க. ஆமாம், இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கக்கூடாது இல்லையா? ஆகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு ரொம்ப ரொம்ப குதூகலமாக தான் இருக்கும் கேட்கும்போது. என்ன கிருபை, என்ன ஒரு அன்பு, அப்பா என்ன ஒரு தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியே கிருபை பொழிந்தருளிக்கிட்டு இருக்குது. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்னு அதே பைபிள் தான் சொல்லுது. கிருபை இருக்குன்னு பாவத்தில் நிலை நிற்கலாமா? நிற்க கூடாதேன்னு பைபிள் எச்சரிக்குது. ஆகவே கிருபைக்கு ஏகப்பட்ட டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கவனமாக இருங்க. ஏசு நல்லவர், நாங்கள் ஒன்றும் கெட்டவர்னு சொல்லலை. அவர் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவன் தோன்றுவார். யாரா தோன்றணுங்கிறத நான் என்னவா இருக்கிறேங்கிறத நான் தான் தீர்மானிக்க போகிறேன். அவர் என்னவா எனக்கு வெளிப்படணுங்கிறத நான் என்னவா வாழ்கிறேங்கிறத வச்சு தீர்மானிக்கிறேன். ஆகவே நம்ம கவனம் உள்ளவர்களாய் நாம் இந்த பூமியில் என்ன செய்யணும்? நம்ம வாழ வேண்டும். தேவ ராஜ்யம் எனக்குள்ளாக வர வேண்டுமானால் பிசாசு என்ன செய்யணும்? வெளியே போகணும். இப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ள உள்ள வந்துட்டேன், முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வரணும். அதான் தேவ ராஜ்யத்துக்கு உள்ள வர்றது. இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு எனக்குள்ள வந்துட்டார், உண்மைதான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். நல்லது. ஆனா ரோமர் 8:14 படி கர்த்தர் என்ன நடத்துறாரா? வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் ரட்சிக்கப்பட்ட தேவராஜ்யத்துக்கு உள்ள வந்தாச்சு. ஆனா மறுபடியும் யார் உங்களை நடத்தணும்? இப்ப பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். அவர் நடத்தணும், ஆவியானவர் நடத்தணும். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கைய நீங்க நடத்தக்கூடாது, உங்க சொந்த காரியங்கள் நடத்தக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நடத்தக்கூடாது. கர்த்தர் நடத்த வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்படணும். ஒரு நாள் அடையாளம், ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளையா மாறிட்டு பலருடைய வாழ்க்கையில இயேசு வெளியவே தான் நிற்கிறார். பலருடைய வாழ்க்கையில இயேசு வெளியவே நிற்கிறார், உள்ள அனுமதிக்கல. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு, ஏன்னா அவர் உள்ள வந்தா என்ன செய்வாராம்? அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்து அந்த அனுப்பினவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்குன்னு சொன்னாரே, அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்கு நாம அனுமதிக்காத வரைக்கும் இயேசு வெளியே தான் நின்றாகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை எந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறேன், எவ்வளவு தூரம் எனக்குள்ளாக அவரு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதான் தேவராஜ்யம். அதனால பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம். இந்த உலகத்துல நீங்க என்ன பெறுகிறீங்க? லாசர் என்ன பெற்றாருன்னு நினைக்கிறீங்க? எந்த லாசர்னு உங்களுக்கு எந்த லாசருவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகேயா? 2 லாசருமே எடுத்துக்கோமே. ஒரு லாசரு வீட்டில் மீட்டிங்லாம் வச்சு நடத்தி வரும்போதெல்லாம் சாப்பாடை போட்டுட்டு கடைசியில் உடம்பு முடியலன்னு சொல்லி அனுப்புனா அவர் பின்னும் 2 நாள் தங்கி விட்டார்னு இருக்கும் பைபிளில். இது மாதிரி சோதனை நமக்கும் நடக்கும் இல்லையா? பார்த்தீங்கன்னா யாருடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் அளிக்கிறார். ஒரு 100க்கு அதிபதி என் பையன் உடம்பு முடியாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்ட்டார். இன்னும் பிரச்சனை, நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு அனுப்பிட்டார். ஒரு இதுவும் இல்லை. இன்னும் 2 நாள் அங்கே தங்கிட்டார். அப்போ கர்த்தர் சொல்கிறார் என்னன்னு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில தாமதங்கள் நடக்கும். அப்போ தான் நீங்கள் ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கீங்களா, வெளியே போக போகிறீங்களா? இன்னும் அவுட்லேயே நிறைய பேர் வெளியே இருப்பாங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்பட வேண்டும். அப்ப விசுவாசம் சோதனை எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு பொல்லாங்கல சோதிக்கிறது இல்ல, விசுவாசத்துல சோதனை உண்டு. அதனாலதான் பவுல் சொல்றார், உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கடைசி நாட்களில் அவர் என்னத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோங்கிறார்.
தேவன் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அப்ப இங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவா இருக்கிறது. உள்ள வந்துட்டேன், எல்லாமே எனக்கு வந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். பல நேரங்களில் வர்றதே இல்லை. சில தேவ பிள்ளைகளுக்கு பயங்கர கொஸ்டினே இதுதான். நேற்று வந்தவெல்லாம் என்னென்னத்தையோ பெற்றுட்டு சாட்சி சொல்லிடுறான். நான் காலங்காலமாக முழங்கால போட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். எங்கே சென்றீர் ஆண்டவரே? தேவனுடைய மகிமையின் பாத்திரங்கள் கொஞ்ச காலம் காத்திருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. நாயின் ஒரு விதவையுடைய மகன் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. லாசரு நமக்கு தெரியும். ஏன்? லாசருவின் நிமித்தம் அநேகர் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில தாமதமாகிறதோ, தடை செய்யப்படுகிறதோ, அது ஒன்றுமே இல்லாத போல காணப்படுதோ, எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இப்ப உள்ள இருக்கணும். ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறதுனா அதான். உங்களுடைய ராஜ்யம் வருவதுனா எது நடந்தாலும் அவர் என்னுடைய நன்மைக்கு தான் செய்யறாரு. நமக்கு பைபிள் ஃபுல்லா இருக்குது. யோபு கிட்ட எதுவுமே இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கூட இருப்பேன்னு சொன்ன அம்மா செத்துறா அப்படின்றுச்சு. அதைத்தான் அது வந்து கொஞ்சம் நல்லா அழகாக எழுதியிருக்கும் நமக்கு இலக்கிய தமிழில், இல்லையா? தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிட இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்கோம். கோவம் வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்கிறதுலேருந்தே மாடுலேஷனை பிடிச்சி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செத்துரு அப்படின்றுச்சு. ஒருவேளை அந்த அம்மா விஷத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சா, கயிறை வச்சுக்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் அந்த ஆளை காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. தெளிவாக இருந்தாப்புல. இந்த மாதிரி சூழ்நிலையில் தாங்க வந்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுங்கிறது. யோபுக்கிட்ட இருந்து எல்லாரும் இது எத்தனை நீங்கள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். எங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுக்கெல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னாலாம் அல்லிலேயே சொல்லுங்க பார்ப்போம். நல்லதுக்கு இல்லை, எல்லாம் எகைன்ஸ்டாக நடந்துச்சுல்ல, அப்போ சோத்திரம் சொல்லணும், அப்போ சொல்லணும். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரன்ட்டு. இங்கே லாசரு காத்துக்கிட்டே இருக்கிறாரு, மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குது. முடிஞ்சிருச்சு. அடக்க ஆராதனை. இயேசு வந்துருவாரு. பாடையில் கையை வச்சாலும் என்ன செஞ்சுட்டான்? ஆள் எந்திரிச்சிட்டான், வந்துட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்காங்க. பாடையையும் தூக்கியாச்சு. போகும்போதும் ஆள்லாம் அழுகிறாங்க. வந்துருவார், இயேசு வந்துக்கிட்டு இருக்கிறாரா? செய்தியை தகவல் கொடுத்த வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ வராரு. இந்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். கிச்சனில் இருக்கீங்களா, ஒரு பாதத்தில் இருக்கீங்களாங்கிறது பெரிய மேட்ரு இல்லை. சூழ்நிலையில் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களாங்கிறது தான் மேட்ரு. 2 பேருமே, ஒரு அம்மா கிச்சனில் இருந்துச்சு, இன்னொரு அம்மா பாதத்திலே உட்காந்துருந்துச்சு. ஆனால் வந்தவொடனே 2 பேரும் கேட்டது இயேசுவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, நீ இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆகவே நம்முடைய விசுவாசம் எங்கே சோதிக்கப்படும்னா, எல்லாம் கம்ஃபர்டபுளாக போகும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம தேவ தூதர்களை போலவே தான் இருப்போம், நம்மளை பார்த்தா அப்படி தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் என்னென்னா சிச்சுவேஷன் நம்மளை காண்பிக்கும் நம்முடைய விசுவாசம் என்ன லெவலில் இருக்குங்கிறது. அதுதான் காண்பிக்கும். பாஸாக பெயிலாம், 2மே பெயிலு. இதில் இந்த கிச்சனில் இருக்க அந்த அம்மாவை நான் பாராட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா குறைந்தபட்சம் மரித்தவன் உயிர்த்தெழுதல் என் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். என்ன நடந்தாலும் சரி, கிச்சனில் இருந்து கொஞ்சம் பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, இயேசு வந்தார்னு கேள்விப்பட்டோன்னு ஓடினாலும் யார்? மரியாள் வீட்டிலே தான் இருந்துருச்சு. இப்போ இங்கே யார் மரியாள், யார் மார்த்தாள்? இப்போ ஒரே குழப்பமாக இருப்போமே உங்களுக்கு. இப்போ நம்ம யாராக இருக்கிறது இல்லையா? இப்போ நம்மில் யார்? சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, 2 பேரும் 2 பேருமே நல்லவர்கள் தான். நம்ம எல்லாருமே அந்த 2 பேரை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். சில நேரங்களில் நம்மளே மார்த்தாளாக இருப்போம், சில நேரங்களில் நம்மளே மரியாளாகவும் இருப்போம். ஆமாம், நம்ம இந்த டபுள் ரோலையும் கரெக்டாக பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து என்ன சொன்னால், விசுவாசித்தால், இங்கே தான் வந்து சொல்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்ல. தேவ ராஜ்யம் என்பது என்ன? அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படணும் அப்படின்னா எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும்போதெல்லாம் எல்லாம் எதிராக இருக்கும்பொழுது தான் அவரை நம்பணும். இங்கேருந்து கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எங்கப்பா ஆட்டை காணும் சொல்லவா முடியும்? நீ தான் ஆடுன்னு சொல்லி கர்த்தர் பார்த்து கொள்வார். அதான் விசுவாசம். மரித்தோரிலிருந்து பாவனையை அவனை திரும்ப பெற்றுக்கொண்ட விசுவாசம். இன்னைக்கு தேவ ராஜ்யம் எனக்குள்ளாக வரணும்னு நம்ம அதெல்லாம் கேட்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சும்மா சரி ஜபிக்கிறோம். பல நேரங்கள் அதை ஜபிக்கிறது இல்லை, அது வேற. ஆனா என்னன்னா, நம்ம ஜபிக்கிறோம், ஆனா உண்மையில என்னன்னா நம்ம இந்த உலகத்தின் ராஜ்யத்தோட தான் இணைந்து வாழ்றோம். நம்ம உலகத்தின் சிந்தை தான் இருக்கு. அதனாலதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் அது சமாதானமுமாய் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். கர்த்தர் ஒரு நாள் அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்வது. உண்மையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அக்கறைக்கு போவோம்னு சொன்னது அவர்தான் சொன்னார். அந்த படகுல அவர் இருப்பார். அந்த படகுல அவர் இருந்தா புயல் வரும், அலை கொந்தளிக்கும், ஆனா படகு கரையை பிடிக்கும். ஏன்? அந்த படகுல கர்த்தர் இருக்கிறார். அந்த படகை கவிழ்க்க முடியாது, ஆனா படகு ஆடும். நீங்க கண்மலையின் மேல கட்டினாலும் சரி, மணல் மேல கட்டினாலும் சரி, புயல் வரத்தான் செய்யும், வெள்ளம் வரத்தான் செய்யும், காற்று அடிக்கத்தான் செய்யும். ஆடுதா அசைதாங்கிறது கட்டினதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நீங்கள் நாணலா பாறையா? நாணல் என்ன செய்யும்? அடிக்க அங்கிட்டு சாயும் இங்கிட்டு சாயும், பாறை அது பாட்டுக்கு நிற்கும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும். நம்ம கர்த்தருக்கென்று ஒரு பாறைகளை போல மாறினதான் தேவராஜ்யம். அந்த கல் கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் வந்து அந்த சிலையை மோதி அதை நொறுக்கினு அது பெரிய பர்வதமாக எழும்பி நின்றது. நித்தியமான ஒரு ராஜ்யம். இன்னைக்கு நமக்குள்ள தேவ ராஜ்யம் எனக்குள்ள வரணுங்கிறோம். அப்ப நான் என்ன செய்யணும்? சாத்தான் துரத்தப்படாம தேவ ராஜ்யம் உள்ள வர முடியாது. சாத்தான் துரத்தப்படணும் எனக்குள்ள. முதலாவது என் வாழ்க்கையில சாத்தான் துரத்தப்பட்டாதான் எனக்குள்ள தேவ ராஜ்யம் வரும். அதைத்தான் கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த வசனத்தை கர்த்தர் சொன்னார் மலை பிரசங்கத்துல. நிறைய காரியத்தை கொஞ்சம் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா நன்றாய் அறிந்திருக்கிறார், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் தவறாம சொல்லி அனுப்பிடுவோம் அவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு வந்து ஞாபகம் மறதி, அம்னீசியா பாருங்க. அதனால ரெகுலராக போய் சொல்லுவோம், விட்டவே மாட்டோம். ஆண்டவரே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, மறந்து விடாதிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம சாதாரணமாக ஜெபிச்சா கேட்கலன்னு சொல்லி அதுக்காக உபவாசித்து வேற ஜெபிப்போம், ஊக்கமாய் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். தவறு கிடையாது. ஆனால் என்னன்னா கர்த்தர் சொன்னார், அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ ஜெபிக்க வேணாம், உன் வாயில் வார்த்தை பிறவாக்கு உண்பதாகவே உனக்கு என்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ தேட வேண்டியது என்னுடைய ராஜ்யத்தை அப்படின்னார். ஆனால் நம்ம நம்முடைய ராஜ்யத்தை தேடிட்டு இருக்கிறோம். அதனால தான் நிறைய நேரங்களில் நிறைய நேரங்களில் ஏன் ஜெபம் பதிலளிக்கப்படலைன்னா நம்ம ரூல்ஸை மீறிடுறோம். உங்கள் காசாகவே இருந்தாலும் என்ன செய்யணும்? செக்கில் ஒழுங்காக சைன் வச்சா தான் செக்கு பாஸ் ஆகும். கரெக்டா? செக்கில் சைன்லாம் பின்னாடி ஒரு சைன் வைக்கணும். கொண்டே கொடுத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிடுது பல செக்கு, சரியாக சைன் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுபோல தான் பரலோகத்தில் பல ஜெப செக்குகள் வந்து என்னது பவுன்ஸ் ஆயிடுச்சு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. 41 அதிகாரத்துலையும் யோபுவுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாருக்கும் பக்கமாக வசனம் பேசுகிறாப்புல. அதனால தான் சொல்கிறாரு கர்த்தர், மனுஷன்ட்ட ரொம்ப பேசாத, உருப்படவே முடியாது அப்படின்ட்டு. 41 அதிகாரத்தில் இவ்வளோ பண்ணினதுக்கு 2வது அதிகாரத்திலே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்னானா வேலை முடிஞ்சிருக்கும். வந்தவங்கள்ட்ட எப்போ பேச்சை கொடுக்க ஆரம்பித்தானோ அவ்வளோதான் முடிஞ்சு. யோபுடைய பாவம் எல்லாமே இன்டைரக்டாகவே இருக்கும், நீங்கள் நேரடியாக பார்க்கவே முடியாது. சுயநீதி நீங்கள் கவனித்து பாருங்கள். தன்னை நீதிமான்னு காண்பிக்கிறதுக்கு அவ்வளோ போராடுவாப்புல. பெருமை, இதெல்லாம் மறைஞ்சிருக்கிற பாவங்கள். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோபுடைய பாவங்கள் எதுவும் வெளியரங்கமாகவே இருக்காது. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு பார்த்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கர்த்தர் எப்பயுமே நம்மளை பாவத்தை காமிக்கிறதே இல்லை. ஒருவன் உன்னை நியாயந்திருக்கவில்லையா, நானும் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு வார் கர்த்தர். 38 வருஷமாக வியாதியாக கிடக்கிறான். அவனை சுகமாக்கிட்டு சொல்கிறாரு, இனி அதிக கேரானது ஒன்று வராதபடி இனி உனக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு தான் சொல்லுவார் கர்த்தர். கர்த்தர் பாவத்தை வெளியே காண்பிச்சு அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது. அவனுக்கு ரூட்டே தான், அங்கேதான் உள்ளே வந்துட்டான். பேதுருடைய வாழ்க்கை யோபு வச்சு நமக்கெல்லாம் யோபு ஒன்றும் டெஸ்ட் பேபி கிடையாது. அவரை வச்சு நமக்கு டெமோ காமிக்கல கர்த்தர். ஏதோ சும்மா பரவாயில்ல ஒரு யோபுங்கிற ஒருத்தனை வச்சு போட்டு நல்லா அடிச்சு காலி பண்ணி எதிர்கால சந்ததிக்கு அவனை ஒரு ரோல் மாடலாக வைப்பான். அப்படிலாம் கிடையாது. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யோபுடைய பாவங்கள் உள்ள இருந்துச்சு, மறைந்து இருந்துச்சு. அதுதான் சாத்தானுக்கு இடத்த கொடுத்துச்சு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு பயம். பாவம் எத்தனை பேருக்கு தெரியும்? நரகத்துக்கு போகிற ஆளுகளில் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே யாருன்னா பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். அப்படி தான் பைபிள் எழுதி இருக்குது. நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பிசாசு இப்படி தான் தந்திரமாக என்ன செய்கிறான்? உள்ள நுழையிறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்யுங்க? தேவன் உள்ள எனக்குள்ள வரணும்னா சாத்தான் எனக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? வெளியே போகணும். அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த பகுதியிலெல்லாம் நான் கர்த்தருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன். 42வது அதிகாரத்தில் தான் யோபு என்ன பண்றாரு? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய தொடங்கினான். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார்,
அவனுடைய சிறையிருப்பை மாற்றி எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். அதான் தேவராஜ்யம். எப்ப தேவராஜ்யம் என்னது? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இல்லை, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நீடிய பொறுமை. அப்ப அவருடைய ராஜ்யம் என்பது என்ன? அவருடைய ராஜ்யத்தில் ஜனங்கள் வரணும், ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம். அதான் அவருடைய ராஜ்யம் இல்லையா? அவருடைய சித்தம் அதான். அதுக்கு தான் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். அதுக்கு தான் நம்மளை ரட்சித்தார். நாம ரட்சிப்பே தப்பா புரிஞ்சுக்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் எதையெல்லாம் அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். எதுனா நாம பரலோகத்தை இழந்து போயிட்டோம். அதுதான் அர்த்தம் சொன்னார். நாம் என்ன பண்ணிட்டோம்னா, அடகு கடையில் வச்ச இழந்து போனதுலேருந்து எல்லா இழந்து போனதையும் திரும்ப கொடுக்க கர்த்தர் வந்தார். நாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம். அதனால நம்ம பாயிண்ட் எல்லாம் அதுலேயே இருக்குது. அவங்க மொத்தம் அது தரமாட்டாரா அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதையும் விட கூடவே தருவார். ஏன்னா அவர் அப்படித்தான் சொன்னார், முதலாவது தேவராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடையாய் கொடுக்க அவர் ரெடி. ஆனால் அவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொடுக்க நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவீங்களா இருந்தா உங்கள் ராஜ்யத்தை அவர் கட்டுறதுக்கு அவர் ரெடி. உங்களுடைய காரியத்தை அவர் செய்து முடிப்பதற்கு அவரு ரெடியா இருக்கு. அதுதான் உங்களுடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் உள்ள வந்தா அவருடைய சித்தம் நடக்கணும். அதுதான் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமே, அந்த ராஜ்யம் எனக்குள்ள வந்தா என்ன அர்த்தம்னா, இப்ப அவர் எனக்கு ராஜாவா இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப ராஜா என்ன நினைக்கிறாரோ அதன்படிதான் குடிமகன்கள் நடக்கணும். ராஜா ஒன்று நினைக்கிறாரு, இங்க நம்மால் ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறார். அதனால தான் ஒண்ணுமே சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குது, சிங்க் ஆக மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆயிருச்சு? எத்தனை பேர் உண்மையாவே ராஜாவா இயேசு வச்சிருக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தார். அந்த ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் முதலமைச்சரை அடிக்கடி ஒரு கேஸில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ எல்லாம் இவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு டெபுட்டி முதலமைச்சராக உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாப்புல. சரிங்களா? இல்லை, நீங்கள் நிறைய பேர் அரசியல் தெரிந்தவர்கள், பேப்பர் படித்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம எல்லாம் டீட்டெயிலெல்லாம் பேச முடியாது. சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக அவர் பாட்டுக்கு எப்போ திடீர்னு பார்த்தா அவர் தான் முதலமைச்சர்னுவாங்க. இவங்க யார் இப்போல்லாம் இல்லையோ அப்போல்லாம் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார். அதுபோல் இயேசுவையும் நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ணுறோம், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் மாதிரி அவர் உள்ளே வச்சுக்கிறோம். வரலாம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற டைம்லாம் நாம தான் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கோம். அது வேலைக்கு ஆகாது. அவர் பர்மனெண்ட்டாக இருக்கணும். அவர் தான் ராஜாவாக இருக்கணும். அவர் இயங்கணும், அவர் உங்களை இயக்கணும். அதுதான் ராஜ்யம். உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா, என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவுதுங்கிறது தான் உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ள வருவதுன்னு சொல்றது. ஏன் விருப்பம்லாம் நீர் நிறைவேற்றுங்கிறது இல்ல, உம்முடைய சித்தம் என்ன நிறைவேறட்டும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பம் கிடைக்குது கிடைக்கலங்கிறதுலாம் இல்ல, என்ன வேணாலும் நடக்கட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். 4 நாள் கழிச்சு கூட சேவன் உயிரோட எழுப்புவார். அதுவும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஏன் கேட்க முடியாது? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்துன்னு கேள்வி கேட்கக்கூடாது, ஒப்பு கொடுக்கணும். உம் சித்தம் ஆக கடவுது அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கும்? அல்லேலூயா. நிறைய கரங்கள் தெரியாம கூட அசையலை. சில கரங்கள் எப்படி அசையுதுன்னா, இந்த கரம் இப்படி லேசா அசையுது. வாக்கு தத்தங்களை மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் கரங்கள்லாம் சும்மா அந்த சீட்டை தூக்கிட்டு போயிருக்கும் வெளியே, இல்லையா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, நீங்க ஒன்றும் ஆயிர மாட்டீங்க, ஒன்றும் ஆயிர மாட்டீங்க. கர்த்தர் அழகா சொல்றாரு, தம்முடைய ஏக சுதனென்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக கொடுத்துட்டார், மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? உங்களை கொடுக்கறதுக்கு என்ன? அவருக்கு தேவை நீங்க தான். ஏன்னா உங்களை வச்சு தான் இந்த பூமியில செய்ய முடியும். இந்த பூமியை பொறுத்தவரை நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளும், பரலோக ராஜ்யம் எப்பொழுதும் இருக்குது, தேவராஜ்யம் எப்பொழுது இருக்குது. இந்த பூமியை பொறுத்தவரையில தேவராஜ்யம் இங்க இருக்கணுமா சாத்தானுடைய ராஜ்யம் இங்க இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது மனிதர்களாகி நமக்கு. ஏன்னா நமக்கு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே உள்ள வச்சாலும் சரி, தேவசாயலின்படியே அவனை படைச்சாலும் சரி, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டாலும் சரி, முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்தாரு பாருங்க. நம்ம தப்புன்னு நினைக்கிறோம். அதுதான் அவருடைய ஜெனராசிட்டியை காமிக்குது. அதான் அவருடைய விலையேற பெற்ற அன்பு என்னங்கிறத காமிக்குது. அன்புங்கிறது நம்பும். அவர் நம்மை நம்பினதுனால தான் இந்த சுதந்திரத்தை இன்ன வரைக்கும் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டால் நிறைய பேர் தூங்குது, மந்திரவாதி தூங்கவே மாட்டான் தெரியுமா? ஏன்? அந்த பேய் தூங்க விடாது. சீரியஸ். மந்திரவாதி தூங்காத காரணம் தூக்க வராமல் இல்ல, பேய் தூங்க விடாது. நம்மால் ஆவியானவர் தட்டி எழுப்புனா இங்கிட்டு திரும்பிட்டு, ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு தூங்குற நிம்மதியா. ஏன்னா தேவன் வற்புறுத்துறதே இல்லைங்க. இதான் அன்பு, இதான் அன்பு. அபிஷேகம் பெற்ற ஆளு தூங்குது, தேவனுடைய அற்புதத்தை சாட்சி சொல்ற ஆளு தூங்குது. சாத்தான் ஃபுல் டைமா ஜாப்ல இருக்கான். அவன் ஆளுகளை வேலையில வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஆள்லாம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபுல் டைம்ல. தேவன் தனக்காக வைத்திருந்த ஆடெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும். என்ன நடக்கும்? ரிசல்ட்டு வறுமை. அப்ப வந்த பிரச்சனைக்கு காரணம் தேவன் கிடையாது. யாரு? நான் சாத்தான்னு சொல்லாதீங்க, மறுபடியும் சொல்றேன். பலவீனமான ஒரு ஆளை சொல்லவே கூடாதுங்க. சாத்தான் ஒன்றும் பலம் உள்ளவன் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், கட்டவும் கட்டவிழ்க்கவும் அழிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த. பயன்படுத்தாத நம்ம தப்பு. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார்னு கர்த்தர் சொல்லும் பொழுது நசுக்காது. ஏன் மேல இருக்க தப்பு? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவான். மிதிக்காது. ஏன் தப்பு? நீ பூலோகத்தில் எவைகளை கட்டவில்லை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறக்காது. ஏன் தப்பு? கட்டாது. ஏன் தப்பு? ஆனா பிசாசு மேல போய் அதே பரலோகத்துக்குள்ள அவன் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து, பைபிள் சொல்லுது, வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு என்ன திறவுகோலை கொடுத்தார்? கர்த்தர் பாதாளத்தின் திறவுகோல்களை கொடுத்தார். அவன் திறந்து ஆவியெல்லாம் வெளியே கொண்டு வந்து எல்லா பேரையும் சினிமா நடிகருக்கு நடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுக்கு பரலோகத்தின் கதவை சாவியை கொடுத்தாரு, எடுத்து ரூம்ல புட்டி வச்சுட்டு நம்ம ஆள் பிஸியா இருக்கார். அதனாலதான் தேவனும் தேவ தூதர்களுக்கு அநேக தேவத்தூர் ஒரு முறை ஒரு தேவதாசருக்கு ஒரு தரிசனத்தை கத்துறான். அநேக தேவதூதர்கள் பேசாமல் உட்காந்து இருந்தாங்களாம். ஒரு சில தேவதூதர் மட்டும் வேலை செஞ்சுருந்தாங்களாம். என்ன ஆண்டவரே, இவங்க மட்டும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் கஷ்டப்படலடா, அவங்களும் ரெடியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட கீழே இருக்கவங்க எந்த வேலையுமே கொடுக்கல அப்படின்ட்டு. இப்போ உங்கள் தேவதூதருடைய நிலையை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா கர்த்தர், அந்த தேவதூதர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்புறீங்களா? உங்களுக்கு தேவதூதர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது சரியாவது? அதையாவது நம்புறீங்களா? தயவு செஞ்சு நம்புங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லியிருக்குது. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். தேவ தூதர்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் வேலையை வச்சிருக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும். என்ன அதுக்குள்ள டைமே முடிஞ்சு போச்சே. குறைந்தபட்சம் உங்களுக்குள் தேவராஜ்யம் வந்து, இந்த தேவராஜ்யத்தை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வந்தேன். முதல்ல உங்களுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் உலகத்துக்கு கொண்டு போயிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே எத்தனை பேருடைய ராஜ்யம், தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வருது? நான் இன்னிலிருந்து தேவராஜ்யம் எனக்குள்ள ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒரே வரி தான். உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை என்னில் நிறைவேற்றி உம்முடைய கிரியை என்னில் நடப்பியும் சொன்னால் தேவராஜ்யத்துக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். உம்முடைய ராஜ்யம் இல்லைனா நீங்கள் என்ன செய்யணும்னா சும்மா பொத்தாம் பொதுவாக எல்லாரோடையும் கும்பல் அல்லிலியோ சொல்லுவோம்ல, அதுமாரி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பர்வத்தில் செய்யப்படும் பூமியிலும் செய்யப்படும், எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவருடைய சித்தம் உங்கள் மூலமாய் நிறைவேறும், உங்களில் நிறைவேறும், உங்களை கொண்டு நிறைவேறும். அவ்வளோதான். தேவனுடைய அபிஷேக தைலம் தாவீதின் மேலே இருந்தால் தேவன் தம்முடைய சித்தத்தை தாவீதை கொண்டு நிறைவேற்றுவார். இங்கே உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய அபிஷேக தைலத்தை வைத்திருக்கிறார்னா உங்களை கொண்டு தான் தேவராஜ்யத்தை இங்கே கட்ட முடியும். இந்த பூமியை பொறுத்தவரையில் அவருடைய ராஜ்யம் இயங்கணும்னாலும், சாத்தானுடைய ராஜ்யம் இறங்கினாலும் மனிதர்கள் தேவை. சாத்தான் தன்னுடைய மனிதர்களை ஃபுல் டைமாக ஜாப்பில் வச்சுருக்கான். 17 மணி நேரம் அந்த நடிகர்களுக்காக காத்திருந்து 40 பேர் செத்து போயிட்டான். நம்மால் 1 மணி நேரம் ஜபத்தில் நிற்க முடியல, கை காலம் நட்டிங்கிறது. பாஸ்டிங்னா ஜகன்னு ஆடிடுது. பாஸ்டிங் ஜபம்னாலே நிறைய பேர் எங்களுக்கு அடித்து கேட்குறது, நான் 2-3 நாள் பாஸ்டிங் 3 நாள் பாஸ்டிங் போடுவோம், ப்ரேயர் போட்டோம்னா எங்களுக்கு அடிக்கிற 80% கால்கள் என்ன வரும்னா, சாப்பாடு தருவீங்களா பிரதர்? வேறு எதுவும் இல்லைங்க, இடம் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம், அதெல்லாம் அவங்களுக்கு 2ஆம் பட்சம். பிரதர் எங்களுக்கு சுகர் இருக்குது, வரும்போதே தகவலோடு தான் வராங்க. அதனால் அவர்கள் சுகரோடையே திரும்புகிறார்கள். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, முடியாது சரியா, இவ்வளவு இதையும் சொல்லி இதெல்லாம் அந்த மாதிரி முடியாத ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா 80% முடியாத ஆளாக தான் வருது. நல்லா தான் இருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடையே வந்து நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள்னு கற்று திருப்பி அனுப்பிடுறார். நீ விரும்புகிறபடியே அவனவன் வாயின் பலனால் அவனவன் திருப்தி அடைவான். ஆகவே இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஏன்னா சொன்ன டைமுக்குலாம் நாங்கள் முடிக்கணும், இல்லைன்னா ஆள் சரியில்லைன்னு நீங்கள் எங்களை சொல்லுவீங்க. அதனால் நான் முடிச்சிடுறேன். இனி நீங்களும் தேவணும், சரிங்களா? இப்போ ஒரே அதுதான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வரட்டும், உண்மையாகவே உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் இயங்கட்டும். கெத்செமனே என் ஜெபம் உங்கள் ஜெபமாக இருந்துச்சுன்னா, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னீங்கன்னா முழு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு அங்கே தான் தொடங்குச்சு. அங்கே ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு.
முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமக்கணும், அவமானத்தையும் நிந்தையும் சுமக்க வேண்டும். கர்த்தர் உங்க ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை தான் தேவன் தேடி கொண்டிருக்கிறார். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். அவர்களை கொண்டு தான் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தம்